ஏந்தி சங்கமமாவோம். அன்பன் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பன் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருப்பெரும் பலியாய் நமது தியாக பலிகளை அச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அத்தங்கள் காணுவோம். அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பன் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். நேர்மையுணவிலே நெஞ்சம் துடிப்பதும் நேயப்பலியிலே நம்மை இணைப்பதும் இந்த பலீரையின் பலியில்லாத பலிதான். இந்த பலீரையின் பலியில்லாத பலிதான். மன்னிக்கும் மனதிலே மகிழ்வை பொழிவதும் மாந்தருறவிலே ஒன்றிக்கச் செய்வதும் இந்த பலீரையும் பலியில்லாத பலிதான். இந்த பலீரையும் பலியில்லாத பலிதான். அப்பமும் ரசமுமே அப்பமும் ரசமுமே இறையுயிராகும். அற்புதங்கள் நிகழ்த்தி நம்மை மறையுடனாக்கும். அன்பு தெய்வம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பன் இயேசு பலியிணைந்து சரித்திரமாவோம். கோதுமையின் கொழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார். மலைத்தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் தூய்மை மிகுந்த திரு உடல் திரு இரத்த பெருவிழாவிலே ஒரே குடும்பமாக நாங்கள் இந்த வேளையில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது என்று எங்களுடைய திரு அவை கூறுகின்றது. கிறிஸ்தவ வாழ்வு நற்கருணையில் இருந்து புறப்படுகின்றது என்றால் அது மிகையாகாது. இயேசு ஆண்டவர் தன்னை நற்கருணையாக அவர் வெளிப்படுத்தி, நானே வானிலிருந்து இறங்கி வந்த மெய்யான உணவு என்று கூறினார். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்ற அவருடைய வார்த்தைகள் இந்த உணவு சாகா வரம் தரும் உணவு என்பதை எங்களுக்கு காண்பிக்கின்றது. நற்கருணை வானவர்களின் உணவு, அது விண்ணக மன்னா. இதை பெறுவதற்கு பாக்கியம் பெற்ற நாங்கள் இந்த நற்கருணையை பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஒன்றிணைந்திருக்கின்றோம். ஏறத்தாழ 80 நாட்கள் திருப்பலியிலே நாங்கள் ஒன்றிணைந்த குழுமமாக பங்கு பெற்றி தேவ நற்கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் கொரோனா கொள்ளை நோயினால் நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற, ஆலயத்தில் இருந்து நாங்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய உள்ளம் நற்கருணைக்காக ஏங்குகின்றது. அவ்விதமாக ஜெருசலேமில் இருந்து இஸ்ராயல் மக்கள்
நாடு கடத்தப்பட்ட வேளையிலே தங்களுடைய ஆலயத்திற்காக அவர்கள் ஏங்கினார்களோ, ஆலயத்தை நினைத்து அவர்கள் பபிலோன் ஆறுகள் அருகே இருந்து புலம்பினார்களோ, அதை போல நாங்களும் இந்த காலங்களிலே நற்கருணைக்காக ஏங்குகின்றோம், விண்ணக திருவுணவுக்காக ஏங்குகின்றோம். எனவே இந்த நாளில் நற்கருணைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த வாழ்வு தரும் உணவை நம்பிக்கையோடு நாங்கள் அணுகவும், தகுதியோடு நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த உணவால் நாங்கள் வாழவும் அருளை இந்த பலியில் நாங்கள் கேட்போம். மேலும் இந்த திருப்பலியிலே இந்த நாளிலே பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ரெக்சன் ஜேசையா மற்றும் 3வது பிறந்த நாளை நினைவு கூர்ந்த ரஃபாயேல் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். தங்களுடைய திருமண வாழ்வின் 8 ஆண்டுகளை நினைவு கூர்ந்து ஒரு குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றது. இன்னும் சில குடும்பங்கள் இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக நன்றி கூறுகின்றார்கள். சில குடும்பங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக இந்த பலியை வேண்டல் பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக கேட்டிருக்கின்றார்கள். நோயினாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் வாழுகின்ற இந்த குடும்பங்களுக்காக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவனை சேர்ந்த திரேசா அல்போன்சஸ் பெஸ்டியா பிள்ளை, இன்னும் இறைவனை சேர்ந்த 25வது ஆண்டு நிறைவிலே சூசை பிள்ளை, அந்தோனி பிள்ளை இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இறைவன் இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக, முக்கியமாக தேவ நற்கருணையை தகுதியான முறையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் அசமந்தையாக தேவ நற்கருணையை நாங்கள் கனப்படுத்தாத சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி உன்னதங்களிலே வாழலில் பங்கெடுக்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலால் மாட்சிமைக்காக
உமக்கு நன்றி நாவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவினால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக, ஜெருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக,
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளைகளை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்லுகின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோப்புக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16 தொடக்கம் 17 ஈறாக. சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. என்னை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஜோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 51 தொடக்கம் 58 வரை. அக்காலத்தில் இயேசு ஜூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன்.
அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவும் இதுவே. இது நமது முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த 3 மாதங்களாக கொரோனா கொள்ளை நோயினுடைய பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து சற்று கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியான இயல்பு வாழ்வு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கடந்த கொரோனா கொள்ளை நோயின் நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கையில் பலவற்றை நாங்கள் இழந்திருக்கின்றோம் என்று பலர் கவலைப்படுகின்றார்கள். எங்களுடைய பொருளாதாரம் அல்லது எங்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள், திருமணம், திருவருட்சாதனம், நாங்கள் முன்னமே ஆயத்தப்படுத்திய பல கொண்டாட்டங்கள், இவ்விதமாக பலவற்றை இந்த கொரோனா கொள்ளை நோயினுடைய பரவுதலின் காரணமாக நாங்கள் கைவிட வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருந்தோம். இவ்விதமாக கடந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் நினைத்து பார்க்கையில் எதை நாங்கள் இழந்தோம் என்று சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய நினைவுக்கு முதலாவதாக நற்கருணையை நாங்கள் இழந்தோம். அதுதான் எங்களுக்கு பெரிய இழப்பு என்று யாராவது சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், எதை நாங்கள் இழந்தோம் என்று சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக நற்கருணையை இழந்தோம் என்ற அந்த எண்ணம் உங்கள் உள்ளத்திற்கு வரும் என்று சொன்னால், அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழுகிறவர்கள் நாங்கள் என்பதை வெளிக்காட்டுவதாக இருக்கின்றது. இந்த கடந்த 80 நாட்களிலே இறை குழுமமாக நாங்கள் இழந்த அளப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து தேவ நற்கருணையாக இருக்கின்றது. இந்த கொரோனா கொள்ளை நோய் எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு பெரிய ஆழமான இடைவெளியும் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது என்பது திரு அவையின் படிப்பினை மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வின் அனுபவமும் கூட. ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த நற்கருணையை ஏற்படுத்தி இந்த நற்கருணையை எங்கள் மத்தியில் விட்டு சென்றதனுடைய முக்கியமான நோக்கம், அவர் தன்னுடைய பிரசன்னத்தையும் தன்னுடைய பலியையும் தன்னுடைய பலியின் நினைவையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த நற்கருணையினாலே நாங்கள் வலுவூட்டப்பட வேண்டும். இந்த நற்கருணை எங்களுக்கு திடத்தை தர வேண்டும் என்ற ஒரு நோக்கமாக இருக்கின்றது.
நற்கருணையை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்துவே நற்கருணையாக இருந்தாலும் இந்த நற்கருணையை குறித்து கடவுள் பல நூற்றாண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே தொடக்க நூலிலே அவர் இதை வெளிப்படுத்தி இருந்தார். நாங்கள் தொடக்க நூலில் பார்க்கின்ற பொழுது ஒரு உணவினாலே தான் அங்கே பிரச்சனை வருகின்றது. ஒரு கனியை ஆண்டவர் விலக்குகின்றார். இந்த கனியை நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லி மிகவும் கண்டிப்பாக கட்டளையிடுகின்றார். ஆனால் அந்த பாவத்தின் கனியை பார்ப்பதற்கு அழகுள்ளதாகவும் உண்பதற்கு சுவையானதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்த அந்த கனியை மனிதன் பறித்து உண்டான் என்று நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, ஒரு உணவினூடாக மனுக்குலத்திற்கு பாவம் வருவதை நாங்கள் தொடக்கத்திலே நாங்கள் அறிகின்றோம். உணவினூடாக மனித குலத்திற்கு வந்த பாவத்தை, சாபத்தை ஆண்டவர் உணவினூடாக அவர் எடுத்து போட திருவுளமானார். அதுதான் தேவ நற்கருணையாக இருக்கின்றது. தொடக்க நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம், காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகின்ற பொழுது ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்புடையதாக நோக்குகின்றார். ஏனென்றால் அந்த காணிக்கையிலே ஒரு இரத்தம் இருந்தது. அவன் குறைபாடற்ற அந்த ஆட்டை கொடுத்த பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே அது ஏற்புடைய காணிக்கையாக இருந்தது. அதுவும் நற்கருணையின் ஒரு முன் அடையாளம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னை அவர் குறைபாடற்ற பாவ மாசற்ற செம்மறியாக கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தலின் வழியாகத்தான் மீட்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆபிரகாமின் காலத்திலே மெல்கிசதேக் எனப்படுகின்ற ஒரு அரசனை ஒரு மனிதரை ஆபிரகாம் சந்திக்கின்றார். அவர் ஒரு அரசனாக, முக்கியமாக சாலேம் என்கிற ஒரு நகரத்தின் அரசனாக குறிப்பிடப்படுகின்றார். இந்த சாலேம் என்று சொன்னால் ஜெருசலேமை குறிக்கின்றது. ஜெருசலேம் என்று சொன்னால் அமைதியின் நகர். இந்த அமைதியின் அரசனை அவர் கண்ட பொழுது அவருக்கு அப்பத்தையும் ரசத்தையும் அவர் காணிக்கையாக கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அந்த இடத்திலே நற்கருணையின் இன்னொரு மறையுண்மை அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த இடத்திலே நற்கருணை குறித்து காட்டப்படுகின்றது. அதற்கு பிறகாக நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்கின்ற பொழுது, முக்கியமாக தன்னுடைய பயணத்தினாலே பாலைவனத்தில் களைப்படைந்த எலியா சூறை செடியின் கீழ் படுத்துறங்கிய வேளையிலே தூதர் அவரை எழுப்பி இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடியும் என்று கொடுக்கின்ற பொழுது அவர் அதை 2 முறை புசிக்கின்றார். அந்த உண்ட உணவு 40 நாட்கள் இரவும் பகலும் அவர் இந்த பாலைவன பயணத்தை மேற்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை அடைவதற்கு உதவி செய்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த உணவு நற்கருணையின் ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலே மோசேயின் நியமத்தின்படி இஸ்ராயேல் மக்கள் தோடா எனப்படுகின்ற ஒரு விழாவை கொண்டாடினார்கள். தோடா என்று சொன்னால் அது ஹிப்ரு மொழியிலே நன்றி என்பதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. இந்த நன்றி விழா எவ்விதமாக கொண்டாடப்பட்டது என்று சொன்னால், ஒரு பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றுகின்ற பொழுது, ஒரு மனிதனை பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கின்ற பொழுது இந்த தோடா நிகழ்வை அவர்கள் கொண்டாடினார்கள். கடவுளுடைய ஆலயத்திலே குறைபாடற்ற ஒரு ஆட்டை அவர்கள் பலியாக ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த ஆடு பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அந்த வேளையில் அங்கே அப்பமும் ரசத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள், அல்லது அப்பத்தையும் தண்ணீரையும் அவர்கள் கொடுத்தார்கள். அனைத்திற்கு மேலாக இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாஸ்கா விழாவை நாங்கள் பார்க்கின்றோம். குறைபாடற்ற அந்த செம்மறியை அந்த இரவிலே அவர்கள் பலியாக்கி அதை உண்டு அதன் இரத்தத்தை கதவு நிலைகளிலே பூசி
அந்த இரவிலே அவர்கள் அந்த கடத்தல் பயணத்தை மேற்கொண்டு பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து மீட்டு சென்ற அந்த பாஸ்கா நிகழ்வு நற்கருணையினுடைய ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. இவ்விதமாக தேவ நற்கருணை பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடக்கத்தில் இருந்தே முன்குறிக்கப்பட்டு ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே அது வெளிப்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதி இரவு உணவிலே ஆண்டவர் அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய உடல், இதை நீங்கள் உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற என்னுடைய உடல், ரசத்தை எடுத்து இதை பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி நற்கருணையின் முழுமையை அவர் ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவராகிய கிறிஸ்து பல இடங்களிலே 5000 பேருக்கு அவர் உணவை கொடுத்த பொழுது அந்த உணவை அவர் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை பிட்டு எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். எம்மாவு சிலருடைய அனுபவத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த அப்பத்தை பிடுகின்ற பொழுது அவர்கள் கண்கள் துறக்கப்பட்டு இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். இந்த நற்கருணையானது ஆதி திருச்சபையிலே ஒரு சிறப்பான இடத்தை பெற்றுக் கொள்வதை நாங்கள் வாசிக்கின்றோம். 2வது நூற்றாண்டிலே 161 அல்லது 158 அந்த ஆண்டு பகுதிகளிலே புனித ஜஸ்டின் என்று சொல்லப்படுகின்ற புனிதர் அந்த காலத்து புரைனத்து பேரரசனாக இருந்த ஆன்டனைனஸ் பயஸ் என்பவருக்கு கிறிஸ்தவர்கள் எதை கொண்டாடுகின்றார்கள் என்று ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தின் அந்த மிக பழைய கடிதத்தினுடைய சில முக்கியமான நிகழ்வுகள் தான் இந்த நற்கருணை விழாவை, திருப்பலியை எங்களுக்கு வடிவமைத்தது என்று சொல்லப்படுகின்றது. அப்படியாக அவர் அந்த கடிதத்திலே என்ன எழுதினார் என்று சொன்னால், நாங்கள் வாரத்தின் முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே உண்மை கடவுளுக்கு நாங்கள் விழா கொண்டாடுகின்ற அந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி வந்தோம். எல்லோரும் ஒன்று கூடி வந்து திருத்தூதர்கள் அல்லது எங்களுக்கு முன்னிருந்த முதியவர்கள் எழுதி வைத்த 8 சுருள்களை நாங்கள் வாசித்தோம். எவ்வளவுக்கு வாசிக்கலுமோ அவ்வளவுக்கு நாங்கள் வாசித்தோம். அந்த நிகழ்வை முன்னெடுக்கின்றவர் வாசிக்கப்பட்ட அந்த 8 சுருளில் இருந்து பல விடயங்களை எங்களுக்கு கற்பிப்பார், பல விடயங்களை எங்களுக்கு போதிப்பார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி வந்து கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நாங்கள் ஆசீர்வதித்து நன்றி கூறி அதற்காக நாங்கள் ஜெபிப்போம். அன்பு முத்தங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் பரிமாறுவோம். ஒன்றாக சேர்ந்து அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபித்து அதை எங்களுக்குள்ளே நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். அந்த ஒன்று கூடலுக்கு வராதவர்களுக்கு எங்களில் இருந்த தியாக்கோன்கள் அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்கள். இதுதான் ஆதி திருச்சபையின் தொடக்கத்திலேயே இந்த நற்கருணை விழா எவ்விதமாக ஆரம்பித்தது என்பதனுடைய ஒரு மூல சான்றாக இருக்கின்றது. அதிலிருந்து திருப்பலியானது தோற்றம் பெற்று இன்று வரை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருப்பலியானது எல்லா விதமான பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு நியமங்களை உள்ளடக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் உடைத்து கெடுத்து அந்த வார்த்தையினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு நற்கருணையின் மேசைக்கு நாங்கள் வந்து ஆண்டவர் எங்களுக்கு நியமித்தபடி நற்கருணையை எடுத்து அதை நாங்கள் பிட்டு அதை நாங்கள் உட்கொண்டு கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு திருப்பலியை நன்றியின் விழாவாக அல்லது நினைவு கூறுதலின் விழாவாக
அல்லது கடவுளின் பிரசன்னத்தை கொண்டு வருகின்ற ஒரு விழாவாக நாங்கள் இன்று வரை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றது. இந்த நற்கருணை இல்லை என்று சொன்னால் குருத்துவமும் இல்லை, திருப்பலியும் இல்லை. இந்த நற்கருணையை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது கிறிஸ்து எங்களுக்காக உடைக்கப்பட்டார், கிறிஸ்து எங்களுக்காக கொலை செய்யப்பட்டார், கிறிஸ்து எங்களுக்காக அவர் கீழ்ப்படிந்தார் என்ற அந்த இறை செயலை நாங்கள் நினைவு கூறுவது மாத்திரமல்ல, எங்களை படைத்து பாதுகாத்து எங்களை மீட்டு எங்களை புனிதப்படுத்தி வருகின்ற விண்ணக தந்தைக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். யூக்கரிஸ்டைன் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க மொழியினுடைய அர்த்தம் நன்றி கூறுதலாக இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் ஆங்கிலத்திலே யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் என்று இதை சொல்லுகின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்களை படைத்து மீட்டு புனிதப்படுத்துகின்ற அவருடைய அருள் செயலுக்கும் தன்னுடைய ஒரே பேரான மகனை எங்களுக்காக தந்து அந்த ஒரே பேரான மகனூடாக எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை அவர் மீட்ட அந்த ஒரு அற்புதமான வரலாற்று செயலுக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற அவருடைய அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எனவேதான் இந்த 2ஆம் வாசகத்திலே நாங்கள் வாசித்தோம், நீங்கள் இந்த கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்திலே நீங்கள் பங்கெடுக்கின்றீர்கள், அவருடைய சாவை நீங்கள் அறிக்கையிடுகின்றீர்கள். நீங்கள் இந்த அப்பத்திலே நீங்கள் உண்ணும் போதெல்லாம் அவருடைய உடலிலே நீங்கள் பங்கெடுக்கின்றீர்கள் என்று பவுலடிகளார் சொல்லுவதை நாங்கள் பார்த்தோம். இந்த உணவானது பாலைவன பயணமாகிய இந்த உலக வாழ்க்கையிலே எங்களை துடப்படுத்துவதற்கு, எங்களை போஷிப்பதற்கு, எங்களை ஊக்குவிப்பதற்கு இறைவன் தந்த ஒரு வழி பயண உணவாக இருக்கின்றது. எனவேதான் எங்களுடைய ஆன்மீக உணவாக, ஆன்மீக முதன்மை உணவாக இந்த நற்கருணையை நாங்கள் கருதுகின்றோம். உணவு என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியம். பசி வந்தால் 10 பறந்து போய்விடும் என்று சொல்லுவார்கள். இந்த உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ அவ்வளவுக்கு எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கும் தேவ நற்கருணை மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய கிறிஸ்து கூறினார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த மெய்யான உணவு, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். இந்த உணவு எங்களுக்கு சாகா வரம் தருகின்ற உணவு, நித்திய வாழ்வுக்கு எங்களை கூட்டிச் செல்லுகின்ற உணவு. இந்த உணவு எங்களை கிறிஸ்துவாக மாற்றுகின்ற உணவு. நாங்கள் எத்தனையோ உணவுகளை நாங்கள் உண்ணுகின்றோம், அந்த உணவு போல நாங்கள் மாறுவதில்லை. ஆனால் இந்த உணவை நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் மறு கிறிஸ்துவாக நாங்கள் மாறுகின்றோம். இந்த உணவை நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் கீழ்ப்படுதலிலும், அவருடைய தாழ்ச்சியிலும், அவருடைய மரணத்திலும், அவருடைய உயிர்ப்பிலும் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே இந்த திருவுடல் திருத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது இந்த வருடம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே நாங்கள் இதை கொண்டாடுகின்றோம். காரணம், நற்கருணை பெற முடியாதவர்களாக 80 நாட்களை கடந்து நற்கருணைக்கு நாங்கள் விழா எடுக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஒரு சத்தம் எங்களுடைய காதுகளிலே கேட்க வேண்டும். அது என்ன சத்தம் என்று சொன்னால், தேவ நற்கருணையை நாங்கள் இவ்வளவு காலமும் எந்த இடத்திலே வைத்து நாங்கள் நோக்கினோம். பலர் சொல்லுவார்கள், ஃபாதர், எனக்கு கோயில் பக்கத்தில் இருந்தது, இந்த கோயில 9 மணிக்கு பூசை, இந்த கோயில 10 மணிக்கு பூசை, அடுத்த கோயில 11 மணிக்கு பூசை. இப்படியாக சுற்றி எத்தனையோ கோவில் இருந்தாலும் அந்த காலங்களிலே பூசை காண எங்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை, ஆர்வம் இருக்கவில்லை, தாகம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஏங்குகின்றோம்.
பல வேளைகளில் எங்களுடைய கரங்களிலே ஒன்று இருக்கின்ற பொழுது, அல்லது எங்களோடு ஒரு ஆழமான உறவு இருக்கின்ற பொழுது அதனுடைய தாற்பயங்கள் எங்களுக்கு தெரிவதில்லை. ஒரு நாள் அது எங்களுடைய கையை விட்டு போகின்ற பொழுது, எங்களை விட்டு பிரிகின்ற பொழுதுதான் அதனுடைய தாற்பயமும் அதனுடைய ஒரு ஆழமான உறவும் எங்களுக்கு புலனாகின்றது. எனவேதான் தமிழில் சொல்லுவார்கள், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்லி. ஆகவே இன்று இந்த நற்கருணையை நாங்கள் பிரிந்து இருக்கின்ற பொழுது மீண்டும் நற்கருணையை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற இந்த நாட்களிலே எங்களை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். தேவ நற்கருணையை எவ்விதமாக நாங்கள் அணுகினோம்? ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டங்களும் அது கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகின்றது, செலிப்ரேஷன். நாங்கள் எப்படியான கொண்டாட்டமாக மாற்றினோம் என்று சொன்னால் உலக ரீதியிலான கொண்டாட்டமாக மாற்றினோம். திருப்பலி கொண்டாட்டம் என்று சொல்லுவது அது ஆன்மீக கொண்டாட்டம். நாங்கள் அதை தவறாக மாற்றினோம். உலக ரீதியிலான கொண்டாட்டமாக மாற்றி நாங்கள் திருப்பலியிலே எல்லா விதமான ஆடம்பரங்களையும் நாங்கள் கொண்டு வந்தோம். பலவிதமான இரைச்சல்கள், பலவிதமான நவநாகரீக மோகங்கள் இவற்றோடு வந்து திருப்பலியை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி எங்களை நாங்கள் கொண்டாடி தேவ நற்கருணையை நாங்கள் அவமதித்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. தேவ நற்கருணையை பயபக்தியோடு நாங்கள் அணுகி செல்லாமல், தேவ நற்கருணைக்கு தகுந்த மரியாதையை கொடுக்காமல், தேவ நற்கருணையை கடவுளுடைய உடல் என்று கருதி நாங்கள் உட்கொள்ளாமல் அந்த தேவ நற்கருணைக்கு அவசங்கை விளைவித்த சந்தர்ப்பங்கள் பல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. பல வேளைகளில் நாங்கள் நற்கருணையை பெற போகின்ற வேளையில் கூட ஒரு சடங்காச்சாரமாக, பழக்க தோஷமாகத்தான் நாங்கள் போனோமே ஒழிய உண்மையான தெய்வ பயத்தோடும் எங்களுக்காக உடைக்கப்பட்ட இயேசுவினுடைய திரு உடலிலே நான் பங்கு பெற்றுகிறேன், அந்த திரு ரத்தத்தை நான் பருகுகிறேன், அந்த பயபக்தி எங்களிடம் மிகவும் குறைவாக இருந்தது. பல விழாக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆடம்பரங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்தோம். எந்த உடுப்பை போட வேண்டும், எவ்விதமாக எந்த நகையை போட வேண்டும், எவ்விதமாக பெரிய ஸ்கேலிலே செய்ய வேண்டும், இது எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்தோம். ஆனால் தேவ நற்கருணையை தகுதியாக உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கவனமாக இருந்தோமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. முன்னோர்கள் அவ்விதமாக வாழ்ந்து காட்டினார்கள். நான் ஒரு பங்கிலே இருந்த பொழுது முதலாவது பூசைக்கு பல வயோதிபர்கள் வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே அவர்கள் வந்து தேவ நற்கருணையை அவர்கள் உட்கொண்டு வீட்டுக்கு செல்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இரவு முழுவதும் எந்த உணவுமே உட்கொள்ளாமல் அந்த தேவ நற்கருணைக்காக எப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை வரும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைய சமூகத்திலே அதை நாங்கள் மறந்துவிட்டோம். காரணம், இன்று எங்களுக்கு கொண்டாட்டங்கள் மிக முக்கியமானதாக போய்விட்டது. ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கொண்டாட்டம். எதற்காக கொண்டாடுகின்றோம் தெரியாது. இன்றைக்கு முதல் நன்மை என்று சொல்லுவது கொண்டாட்டங்களிலே தீர்மானிக்கப்படுகின்றது. பல ஆலயங்களிலே முதல் நன்மைக்காக சிறுவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற பொழுது பெற்றோர்கள் சண்டைக்கு வருவார்கள். என்ன சண்டை என்று சொன்னால், என் பிள்ளை என்ன உடுப்பு போடுறது, என் பிள்ளைக்கு இப்படித்தான் உடுப்பு போட போறேன், என் பிள்ளைக்கு சங்கிலியை வெளியில விட போறேன், என் பிள்ளைக்கு நான் விதமான பார்ட்டி ஃப்ராக் தான் நான் போட போறேன். இப்படியாக தேவ நற்கருணையை நாங்கள் அவசங்கைப்படுத்தினோம். எதனால் என்று சொன்னால் உலக காரியங்களினாலே. ஆகவே இந்த கொள்ளை நோய் எதை எங்களுக்கு காட்டி இருக்கின்றது என்று சொன்னால், சற்று அமர்ந்திருங்கள், சற்று ஆழமாக யோசியுங்கள். இனி மீண்டும் நீங்கள் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது பழைய மாதிரி நீங்கள் போக முடியாது. பழைய மாதிரி நீங்கள் எல்லோரும் ஆடம்பரமாக ஆடைகளை அணிந்து நெருக்கப்பட்டு ஒரே கூச்சலோடு பாடி கொண்டாட முடியாது. இனி நீங்கள் ஆலயத்திற்கு போகின்ற பொழுது அங்கே இடைவெளியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். என்ன இடைவெளி என்று சொன்னால், அவசரப்படாமல் சற்று மெதுவாக இருந்து மெதுவாக ஆழமாக தியானித்து கவனமாக இருந்து தேவ நற்கருணையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆக இனி வருகின்ற காலங்களிலே
பெருந்திரளாக போவது, பெருந்திரளாக கொண்டாடுவது, கும்பலிலே எல்லா விதமான கேளிக்கைகளையும் செய்வதை நிறுத்தி இனி வருகின்ற காலங்களிலே எதற்காக ஆலயத்திற்கு போகிறோம்? கவனமாக இருந்து, விழிப்பாக இருந்து, எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சிந்தித்து இடைவெளியை எப்பொழுதும் நீங்கள் தீர்மானித்து ஆறுதலாக அமர்ந்து தேவனின் கருணையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்படியான ஒரு சூழலை இந்த கொரோனா கொள்ளை நோய் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே தேவனின் கருணை என்று சொல்லுவது அது எங்களுக்காக உடைக்கப்பட்ட இயேசுவின் திருவுடல். அது விண்ணோர்களுடைய உணவு, எங்களுக்கு சாகா வரம் தருகின்ற உணவு. இந்த உணவை நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது தகுதியான உள்ளத்தோடு முதல் வாசத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் பசியை ஏற்படுத்தினார், போஷித்தார். ஆனால் அதற்கு மேலாக ஒரு உணவுக்காக உங்களை ஏங்கச் செய்தார். அந்த உணவுதான் வானத்திலிருந்து வந்த மன்னா. இன்றும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு உணவு எங்களுக்கு வாழ்வை தருகின்றது. இந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு நற்கருணை வாழ்வாக மாற வேண்டும். பருகி மகிழுகின்ற கிண்ணம் ஒன்று, நாங்கள் பிற்கின்ற அப்பம் ஒன்று. ஆகவே எங்களுக்குள்ளே வேற்றுமை, பகைமை இருக்க முடியாது. நாங்கள் எல்லோரும் ஒரு உடலிலே நாங்கள் பங்கு பெறுகின்றோம். பொதுவாக நாங்கள் ஒரு விருந்து வைக்கின்ற பொழுது, ஒரு வீட்டிலே ஒரு டின்னர் அல்லது லஞ்ச் நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களைத்தான் நாங்கள் கூப்பிடுவோம். எங்களை சார்ந்தவர்களோடு தான் அந்த உணவை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். எங்களை சாராதவர்களை, எங்களுக்கு விருப்பமற்றவர்களை, எங்களோடு தொடர்பு அற்றவர்களை எங்களுடைய உணவு மேஜைகளிலே நாங்கள் அழைத்து அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உணவருந்துவதில்லை. கிறிஸ்தவர்கள் ஏன் சகோதர சகோதரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், பவுல் சொல்வதை போல, இனி நீங்கள் கிரேக்கர் என்றோ, உரோமை குடிமக்கள் என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ, உயர்ந்தவன் என்றோ, தாழ்ந்தவன் என்றோ, செல்வந்தன் என்றோ, ஏழை என்றோ எந்த விதமான வேறுபாடும் இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள் என்று ஏன் சொன்னார் என்று சொன்னால், இந்த மேசையிலே நாங்கள் ஒன்றாக உணவருந்துகிறோம், ஒன்றாக கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளுகிறோம், கிறிஸ்துவோடு ஒன்றாக ஒன்றித்து வாழுகின்றோம். ஆகவே நற்கருணை எங்களுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களிலே இந்த நற்கருணையை குறித்து ஒரு ஆழமான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் விரவிப்போம். நற்கருணைக்காக எங்களை தயார் செய்வோம். தகுதியான முறையிலே நற்கருணையை பெற்றுக் கொள்வோம். எங்களுடைய வெஸ்ட்மினிஸ்டர் கார்டினல் நிக்லஸ் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டதை போல, இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் ஒரு காணொளியிலே ஆலயங்கள் மூடுவதை குறித்து அவர் கூறியிருந்தார். அப்பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மிகவும் இக்கட்டான, ஒரு நெருக்கமான, வரலாற்றிலே எப்பொழுதும் சந்திக்காத ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். நற்கருணை எங்களிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாலும் இயேசு எங்களோடு இருக்கிறார். மீண்டும் ஒரு நாள் ஆலயத்தின் கதவுகள் எங்களுக்கு திறக்கப்படுகின்ற பொழுது அந்த தேவ நற்கருணைக்காக நாங்கள் ஏங்குவோம். மீண்டும் ஒரு நாள் திருப்பலிகள் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லுகின்ற அந்த நாள் வருகிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு, உள்ள ஏக்கத்தோடு நாங்கள் ஆலயத்திற்கு சென்று மீண்டும் புத்துயிர் பெற்று இந்த நற்கருணையின் திருப்பலியின் ஊற்றுக்களுக்கு நாங்கள் மீண்டும் திரும்பி அதை மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த காலம் உங்களுக்கு வந்திருக்கின்றது. எனவே தேவ நற்கருணை, திருப்பலி இவற்றை குறித்த ஆழமான உணர்வுகளை நாங்கள் பெற்று தேவையற்ற கேளிக்கைகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் இனியும் நாங்கள் இடம் கொடுத்து சாபத்தை தேடிக்கொள்ளாதபடி தேவ நற்கருணையை பயத்தோடும் நடுக்கத்தோடும் மரியாதையோடும் நாங்கள் உட்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவாக மாறுவோம், கிறிஸ்துவோடு வாழுவோம், கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்திருப்போம். அதற்காக இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு நாங்கள் பாடுவோம்.
யாவையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராயாக்கிடவே புனிதராம் கடவுள் மனிதரானார். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறையொன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் பெற்றார். மரணத்தின் மீது ஏற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரில் அவர் துணை வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். எங்களுடைய தேவைகளுக்காக விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான ஆண்டவரே, இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருநாளை நாங்கள் கொண்டாடுகின்ற வேளையிலே நாங்கள் ஏங்குகின்ற நற்கருணையை வெகு விரைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை எங்கள் மத்தியிலே உருவாக்கிடவும், நற்கருணையை நாங்கள் தகுந்த விதத்திலே உட்கொள்ளுவதற்கு எங்களுடைய மனநிலைகளை பழைய சிந்தனைகளை விட்டு அகன்று புதிய சிந்தனைகளோடு நாங்கள் இந்த நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, தேவ நற்கருணை எங்களுடைய வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. இந்த தேவ நற்கருணையை நாங்கள் தகுதியான விதத்திலே நாங்கள் உட்கொள்ளவும், தேவ நற்கருணை காட்டுகின்ற உண்மை, கீழ்ப்படிவு, தாழ்ச்சி, தியாகம் என்கின்ற புண்ணியங்களிலே நாங்கள் வளரவும் எங்களுக்கு அருள் தாரும். திருச்சபையின் மறைவுடலாகிய தேவ நற்கருணையிலே நாங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெறவும் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். திருச்சபையிலே பணியாற்றுகின்ற பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து காலத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ப உம்முடைய பணியினை செய்யக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் உடல் உள்ள சுகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கடந்த 3 மாதங்களாக இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலும் பயத்திலும் நாங்கள் வாழ்ந்த பொழுது நீர் எங்களுக்கு தந்த பாதுகாப்புக்காகவும் பராமரிப்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக மீண்டும் உம்முடைய ஆலயங்களை நாங்கள் அணுகி செல்ல போகின்ற இந்த காலத்திலே எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும், வீணான களியாட்டங்களையும் அவசங்கியான
எங்களுடைய நடவடிக்கைகளையும் நிறுத்தி பயபக்தியோடும் உண்மையான அர்த்தத்தோடும் ஆதி கிறிஸ்தவ வாழ்வுக்கு நாங்கள் திரும்ப அருள் தர வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய வேண்டல்களை ஏற்றருளும். இந்த திருப்பலியோடு தங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதித்தருளும். உமக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதியும். நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கு நித்தியலை பாற்றியை கொடுத்தருளும். தொடர்ந்தும் இந்த கொள்ளை நோய்க்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து வைத்தியர்களையும், தாதியர்களையும், அரசாங்க அதிகாரிகளையும், ஊழியர்களையும் ஆசீர்வதியும். இன்னும் இந்த நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியையும் தொட்டு சுகப்படுத்தியறலும். மீண்டும் மிக விரைவில் இயல்பு வாழ்வு திரும்ப அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தை இறைவா, இங்கு ஏற்றிடுவாயின் தலைவா. என்னை தந்தை இறைவா, இங்கு ஏற்றிடுவாயின் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே தருகின்றே. ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய். என்னை தந்தை இறைவா, இங்கு ஏற்றிடுவாய் என் தலைவா. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. உமக்காயன்று உன்னை தந்தார், உமக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய் அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். என்னை தந்தே நிறைவா, இங்கு ஏற்றிடுவாய் என் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களையுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவோடு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதலே தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை நாங்கள் உண்ணும் போதெல்லாம் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பெருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நற்கருணை மன்றாட்டு 3 நாங்கள் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனிலும் முறைமையாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம்முடைய பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென்று மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இந்த மரண நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து இறந்திய வின் கிண்ணத்தை மடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிறர்களுக்கு அவர் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி பலி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கிருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனுடைய திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் வரும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்வீராக.
ஆண்டவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்புகின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியில் என்றும் மனை நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவனங்களுக்கு தந்த உன்னதமாகிய கொடியாகிய தேவ நற்கருணைக்கு நாங்கள் நன்றி கூறி, தேவ நற்கருணை காட்டுகின்ற பகிர்வு, தாழ்ச்சி, கீழ்ப்படிவு, தியாகம் ஆகிய புண்ணியங்களிலே நாங்களும் வளர விண்ணத்தந்தையை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் ரவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மற்றவருக்கான அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம்
செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு இவரே. செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேன் என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் திருவுடல் திரிரத்த பெருவிழா வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் அருட்தந்தை ரெக்சனடிகளாருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எட்மனாவுடைய சார்பாகவும் நாங்கள் தெரிவிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை வாழ்விலே நீங்கள் வளர இறைவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வாரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆகவே வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தேவநற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் ஆண்டுடைய திரு இருதய பெருவிழா திருப்பலியும் இடம்பெறும். வியாழக்கிழமை திருப்பலி இடம்பெற மாட்டாது. சனிக்கிழமை நாங்கள் மரியாவினுடைய மாசற்ற திருவிழாவை நாங்கள் கொண்ட மாசற்ற இதய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்றைய நாளிலும் மாலை 7 மணிக்கு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழமையை போல ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி மதியம் 12 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். ஆகவே இந்த
நேரங்களை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். அத்தோடு இந்த யூடியூப் வழியாக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே பல தடங்கல்கள் வருகின்ற பொழுது சில வேளைகளில் உங்களுக்கு தெரியும், தொழில்நுட்ப கோளாறுகள் வருவது அது வளமையாக இருக்கின்றது. நாங்களும் இந்த துறையிலே நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அல்ல. ஆகவே சில வேளைகளில் இந்த திருப்பலியை நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற பொழுது அது இணைய பாவனையினுடைய தரத்தை பொறுத்தும், இன்னும் இந்த திருப்பலியை நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற பொழுது நாங்கள் பாடுகின்ற சில பாடல்களை அவர்கள் காப்பிரைட் கிளைம் காரணமாக அதை தரவேற்றுவதிலே சில தாமதங்களை யூடியூப் குழுமத்தினர் மேற்கொள்வார்கள். ஆகவே அது நிமித்தமாக சில வேளைகளில் திருப்பலிகள் விதமாக பிந்துகின்ற பொழுது நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். ஆகவே பொறுமையோடு இருந்து திருப்பலியிலே முழுமையாக பங்கு பெற்றும்படியாக உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். வருகின்ற கிழமை உங்களுக்கு தெரியும், பல ஆலயங்கள் தனிப்பட்ட வழிபாட்டுக்காக திறக்கப்படுகின்றது. முக்கியமாக வெஸ்ட்மினிஸ்டர் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஆலயங்களிலே பெரும்பாலானவை திறக்கப்படுகின்றது. சதக் மறை மாவட்டத்திலே இந்த ஆலயங்களை திறக்கின்ற விடயத்தை சற்று அவர்கள் பின்னோக்கி இருக்கின்றார்கள். இருந்தாலும் உங்களுடைய ஆலயங்களிலே அதற்குரிய அறிவித்தல்களை போட்டிருப்பார்கள். ஆகவே இந்த ஆலயங்களுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது தயவு செய்து அந்த ஆலயங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றும்படியாக நான் கேட்டு நிற்கின்றேன். அத்தோடு இந்த ஆலயங்களிலே பல விடயங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவைக்கு குருக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே நாங்கள் குருக்களுக்கு நடந்த ஜூம் மீட்டிங்கிலே அவர்கள் அதை தெரிவித்தார்கள். ஆகவே உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவை. உங்களுடைய பங்கு தந்தையர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த விடயமாக ஏதாவது அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்ற பொழுது தயவு செய்து உதவி செய்யுங்கள். முக்கியமாக அந்த டேப்ஸை ஒட்டுவதற்கு, இந்த அரசாங்கத்தினுடைய நெறிமுறைகளை பின்பற்றி ஆலயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பல உதவிகளை அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே உங்களுடைய பங்கு தந்தையர்களோடு இணைந்திருந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை தாழ்மையோடும் அன்போடும் கேட்டு நிற்கின்றேன். நன்றி. என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. முழந்தாள் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்போம். கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. மாறாத பாசம்
வைத்தேன் இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேன் இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தெய்வமே எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்காக உடைக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக பலியிடப்பட்ட மாசற்ற செம்மறியானவரே எங்களை ஆசீர்வதியும். எங்களை தொடும் இயேசுவே. நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை வணங்குகின்றோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய அன்புக்காக கனிந்தொருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண்கொண்டு கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. எங்களை முழுமையாக அவருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைப்போம். நற்கருணை ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவர் இந்த வேளையில் தன்னுடைய நிறைவான பிரசன்னத்தாலே எங்களுக்கு நிறைவளிக்கின்றார். வானகத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான உணவு. நம் முன்னோர்கள் மன்னாவை உண்ட பொழுதும் அவர்கள் இறந்தார்கள். ஆனால் உண்ணுகிறவர்களை வாழ்வு செய்கின்ற உணவு என்னோடு நடந்திட துணையாக வாருமே, துணையாக வாருமே. எண்ணில்லாத வரங்கள் என்னில் வழங்கிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. இந்த வேளையிலே அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறுவதற்கு முன்னதாக நற்கருணை ஆண்டவரை நாங்கள் தாழ்ந்து பணிந்து அவரை நாங்கள் ஆராதித்து அவரை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை நாங்கள் போற்றுவோம். விசேடமாக இவ்வளவு நாட்களும் நாங்கள் நற்கருணையை தகுதியான உள்ளத்தோடு நாங்கள் உட்கொண்டிருந்தால், நற்கருணையின் தாற்பயத்தை மறந்தவர்களாக இருந்தால், இயேசுவோட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தாலே எங்களை ஆசீர்வதியுங்க, குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, உம்முடைய பிரசன்னத்தில் குடும்பங்களுக்கு தாங்க. அன்போடும் தாழ்ச்சியோடும் மரியாதையோடும் நாங்கள் உம்முடைய வருகிறோம் ஆண்டவரே. ஒரு பாதமண்டை முழந்தாள் படியிட்டு இருக்கிறோம்.
எங்களை ஆசீர்வதியுங்க ஆண்டவரை. ஒரே குழுமமாக சேர்ந்து ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதத்திலே பங்கெடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் பங்கு பெற்ற போகின்றோம். எனவே மாண்புயரே என்கின்ற இந்த கீதத்தினூடாக ஆண்டவரை நாங்கள் போற்றி அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் தயாராவோம். ஆண்டுயரே வாருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மாண்புயரே வருளானுமானமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாமே. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீ. அதிலே சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அவளுடைய ஆழத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறை உண்மையை நாங்கள் வணங்கும் பொழுது உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகள் அருள்வீராக. தந்தையாகிறவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஈத்திஸ்தயும் துதிவும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே மான் புயரேழு தூண்களுமாய் மான் புயரேழு தூண்களுமாய் பலிப்பீடமுமாய் அலங்கரித்தாயே ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுக பாதுகாத்தானுனையே பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தளமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே